ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா, லஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது காம உணர்வு எண்ணங்களிலிருந்து முழுமையாக விடுதலை பெறுவது எப்படி? சில பேருக்கு காம உணர்வில் அது இச்சையாக முழுமை பெறும்போது அது உள்ளுக்குள்ள ஒரு தூண்டுதல் பேரில் பிறருடைய அனுமதி இல்லாமல் அவர்களை பலாத்காரம் செய்ய தூண்டுகிறது. அப்போ இந்த இச்சையை நாம் சரி செய்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறத நிறுத்திடலாம். முக்கியமாக ஆண்களுக்கு பெண்களுக்கும் இந்த இச்சையை நாம் குறைக்க நம்முடைய மனம் செழுமை அடைகிறத நம்ம உணரலாம். நிறைய பேருக்கு இந்த இச்சையை அடக்கத்தான் முயற்சி செய்து அதை பல மடங்கு அதிகமாக்கி அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். சில பேர் நினைப்பாங்க காம உணர்வு, அந்த காம உணர்வு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, அது இச்சையாக மாற்றப்படும் போது தான் பிரச்சனை. அப்போ ஒரு நண்பர் ஒருத்தர் என்ன கேட்டார் அப்படின்னா, என்ன ஒரு கேள்வி, யாரை பார்த்தாலும் எனக்கு இந்த ஒரு உணர்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, என்னால் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலை, கட்டுப்படுத்த முடியலை. இது பேர் தான் இச்சை. இந்த இச்சை அதாவது இந்த ஆன்மீக வாழ்க்கையில் வாழ்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப டஃப் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒன்று, இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டால் அது அவங்கள விட்டு வெளியேறும். அப்படி புரிதல் இல்லை அப்படின்னா இதை உடல் ரீதியாக மன ரீதியாக இருக்கக்கூடிய சில சைக்காலஜிக்கலாக சில விஷயங்களை நம்ம செய்து அதை நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். அப்படின்னா சில மெடிசன்ஸ், இந்த மாதிரி சில விஷயங்களை பயன்படுத்தி நம்ம மூலிகைகள் இதெல்லாம் பயன்படுத்தி வெளியே வரணும். எதுவுமே இல்லாமல் நம்ம அதை ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னா கஷ்டம்தான். ஏதாவது ஒரு தூண்டுகோல் தேவை. இப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருக்கிறோம் அப்படின்னா இப்போ நிறைய குருமார்கள் இருக்காங்க. நிறைய குருமார்கள்னால் காம உணர்வு என்னவா இருந்தாலும் அந்த இச்சையை அவங்களால சரி செய்துக்க முடியல. அந்த இச்சையை சரி செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, பல பேருடைய வாழ்க்கை சுற்றி இருக்கிறது எல்லாம் நிறைய பேருக்கு சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்படுவாங்க, உணர்வு ரீதியாக பாதிக்கப்படுவாங்க. நிறைய பிரச்சனைகள் சமுதாயத்தில் இருக்குது. ஸோ அதனால் இந்த இச்சையை நாம் சரி செய்துட்டோம் அப்படின்னா நாமும் நல்லா இருப்போம், நம்மளை சுற்றி இருப்போம், நம்மளால் அவங்க நல்லா இருப்பாங்க. ஏன்னா இந்த இச்சை ரொம்ப பெரிய பிரச்சனைகள்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ சரியாக தியானம் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா தியானம் பண்ணிகிட்ருக்கோம், நல்ல ஒரு ஆன்மீக வாழ்க்கையில் அப்படியே வளர்ந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த லஸ்ட் என்ன பண்ணும், உங்களை தொந்தரவுப்படுத்திக்கிட்டே இருக்கும். சம்டைம் என்ன ஆகும்னா, சில பேருக்கு இந்த காம உணர்வில் தான் இந்த இச்சை இருக்குதுன்னு சில பேருக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, எனக்கு இந்த உணர்வெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த உணர்வு என்ன ஆகும்னா, காம உணர்வு அதுலேருந்து மறைக்கப்பட்டு உணர்வுகளோடு கலக்கப்பட ஆரம்பிச்சிடும். அப்படி உணர்வுகளோடு கலக்கப்பட்டுருச்சுன்னா இது இச்சையா அப்படின்னு உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. இது ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நினச்சி நீங்கள் விட்டுருவீங்க. ஆனால் அது உங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும், மற்றவங்களுக்கும் பிரச்சனை கொடுக்கும். இது ஒரு லஸ்ட். இந்த இச்சைங்கிற ஒரு வார்த்தையை பற்றி யோசிக்கும்போது பைபிள் மட்டும்தான் ஞாபகம் வரும். ஏன்னா நிறைய பகவத்கீதைகள், குரான், எல்லா விஷயமும் எல்லாமே தெளிவாக சொல்லுது, இச்சை கூடாதுன்னு சொல்லுது. பைபிள் அழகாக ஜீசஸ் என்ன சொல்லுவார்னா, ஒருத்தவங்களை பார்த்து, பணக்காரங்களை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு பெண்ணுடன் உறவு கொண்டு விபச்சாரம் செய்கிறது தான் விபச்சாரம் அல்ல. நீ ஒரு பெண்ணை மனதில் உணர்வோடு அப்படி நீ மனசில் உருவாக்கிட்ட நினச்சிட்டாலே போதும், அவளோடு கூட நீ விபச்சாரம் செய்துட்ட. ஸோ அது ஒரு இச்சை தான், அதனால் நீ இச்சையாது இரு அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த வார்த்தையை கிறிஸ்துவர்கள் ஃபாலோ பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. மேக்ஸிமம் 99% கிடையாது தான் எனக்கு தெரியும், நான் பார்த்த வரைக்கும். ஆனால் இந்த லஸ்ட்டுங்கிற விஷயத்த ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த லஸ்ட்டை நம்ம சரிப்படுத்திட்டோம் அப்படின்னா நிறைய விஷயங்களில் நம்ம சரியாயிடலாம். அதாவது நிறைய பேருக்கு இந்த லஸ்ட்டுனால உளவியல் பாதிப்புகள்லாம் ஏற்படும், அதெல்லாம் நம்ம சரி செய்யலாம். ஒருத்தவங்க கூட பழகிறதுக்கே இந்த லஸ்ட்டு, சில பேருக்குள்ள இந்த லஸ்ட்டு இருக்கிறதுனால அந்த லஸ்ட்டு தெரியாது. அந்த லஸ்ட்டு தெரியாமல் ஷைனஸ் வந்துடும். அந்த ஷைனஸ்குள்ளே அவங்க மாட்டினதுனால என்ன ஆகும்னா, ஒருத்த கூட பேசக்கூட மாட்டாங்க. பெண்களை பார்த்து வெக்கப்படுவாங்க, பெண்கள் ஆண்களை பார்த்து வெக்கப்படுவாங்க. அப்புறம் அவங்களோட ஒரு உளவியல் ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு என்ன ஏற்படும்னா, ஒரு வித பயம் உருவாக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால் லஸ்ட்டுங்கிற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஸோ லஸ்ட்டை நாம் முழுமையாக ஒழிக்கணும் அப்படின்னா ஒரே வழி,
நிறைய வழிகள் இருக்குது. ஸோ நான் ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஃப்ளவர் ரெமெடி, நம்முடைய பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி. ஸோ பேட்ச் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லஸ்ட்டை நமக்குள்ளே வந்து முழுமையாக மறைக்கிறதுக்கான அற்புதமான ஒரு பூக்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பூக்கள் இருக்கக்கூடிய மூலிகை ஒரு ஃப்ளவர், அந்த மூலிகையில் இருக்கக்கூடிய பூக்கள்லேருந்து வரக்கூடிய அந்த எசன்ஸை நாம் எடுத்துக்கும் போது என்ன ஏற்படுது அப்படின்னா, நமக்கு அந்த லஸ்ட் நம்ம கிட்டேருந்து குறைக்கப்பட்டு முழுமையாக நம்ம லஸ்ட்லேருந்து வெளியே வருவோம். சில பேருக்கு ஒரு பெண்களோடு பேசுவதற்கு பயம், நடுக்கம், சில பேர் பெண்கள் ஆண்களோடு பேசுவதற்கு பயம், நிறைய விஷயங்கள், எக்கச்சக்கமான விஷயங்கள். ஸோ உள்ளுக்குள்ள விதமான ஒரு லஸ்ட்டு, சில பேருக்கு அந்த லஸ்ட்டு சில பேருக்கு பயமாகி உள்ளுக்குள்ளே வேறு ஒன்றா அது கடத்தப்படும். இதை புரிஞ்சிக்கவே முடியாது உணர்வுகளை. இதெல்லாம் வந்து என்னென்னா இந்த EFT அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உணர்வுகளுடைய பரிணாம வளர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படின்னு அதில் இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்மளால் ஏற்றுக்க முடியாத சில விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதில் நான் படித்த ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லஸ்ட்டை நம்ம புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் இது இல்லை அப்படின்னீங்கன்னா அது இந்த இடத்துலேருந்து மறைக்கப்பட்டு வேறு ஒரு உணர்வுகளோடு மையம் கொள்ள ஆரம்பிச்சிடும். அதனால் நமக்கு என்ன ஏற்படும்னா, இது லஸ்ட்டா அப்படின்னு நமக்கு தெரியாமல் போயிடும். அதனால் இந்த லஸ்ட்டை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி, ஒரு 4 விதமான ஃப்ளவர் ரெமெடி. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராடினரியான பெனிஃபிட் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஷிக்ரி. அடுத்தது என்னென்னா வெர்வின். அடுத்தது ஹீத்தர். அடுத்தது செர்ரி ப்ளம். இந்த 4 மெடிசனையும் காம்பினேட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 மெடிசனையும் என்ன பண்ணணுன்னா, ஒரு 1 கிராம் அல்ல 30 கிராம் ஒரு பில்ஸ், ஹோமியோபதி ஷாப்புக்கு போனீங்கன்னா அவங்க கையில் பில்ஸ் அண்ட் 30 கிராம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. இந்த 4 மெடிசனையும் சின்ன சின்ன கிராமில் வாங்கி நம்ம என்ன பண்ணணுன்னா, ஜஸ்ட் ஒரு 30 கிராம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். இந்த 4லேயும் 10 ட்ராப்ஸ், தொடர்ந்து ஒரு 10 ட்ராப்ஸ், மொத்தம் டோட்டலாக ஒரு 40 ட்ராப்ஸ் வரும். போட்டுட்டு நல்லா அதை வந்து ஷேக் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்ரிடே மார்னிங் ஒரு 7 பில்ஸ், நைட் ஒரு 7 பில்ஸ் நீங்கள் சாப்பிட ஆரம்பிங்க. கொஞ்ச நாளில் தானாகவே நமக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த உளவியல் பிரச்சனைகள் சரியாக்கப்படும். இப்போ ஒரு ஆண் வந்து ஒரு பெண்களை பார்க்கும்போது இச்சை ஏற்படாது. அவங்கள சாதாரண ஒரு பெண்ணாக தான் பார்ப்பீங்க. ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு லஸ்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, ஒரு ஆணை பார்க்கும்போது அந்த லஸ்ட்டை உங்களுக்கு ஏற்படாது. ஸோ அவங்கள பார்க்கும்போது ஒரு நார்மலான ஒரு ஆண்மகனாக பார்ப்பீங்க. ஸோ உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய லஸ்ட், அதனால் நிறைய குழப்பங்கள், அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எதுவும் உங்களுக்குள்ளே ஏற்படாது. மற்றவங்களோட பேசும்போது சகஜமாக பேசலாம். மனசும் உடலும் அமைதி நிலையில் இருக்கும். முக்கியமாக இந்த பிரம்மச்சாரியத்தில் ஈடுபடுறவங்க, அது சார்ந்த சில ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கவங்க மறக்காமல் இந்த லஸ்ட்டுக்குரிய இந்த ஃப்ளவர் ரெமெடியை எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இது எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு இதை கொடுத்துருக்கேன் கூட. ஒரு பையன், சின்ன பையன்தான், அவன் ஐ திங்க் ஒரு +2 படிக்கிற ஒரு பையன். அவனுக்கு இந்த லஸ்ட்டு ப்ராப்ளம், இது நேச்சர் தான், பட் ஆனால் அது அவனுக்கு சுற்றி இருக்கவங்களே தப்பு சொன்னதுனால அவனுக்கு ஒரு உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டுடுச்சான். அதில் பாதிக்கப்பட்டதுனால சைக்காலஜி டாக்டர்கிட்ட போனால் அவனுக்கு சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, மெடிசன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவன் தூங்க முடியல, அவனால் கஷ்டப்படுறான். ஸோ அதுக்கு பிறகு நான் அவங்கள மீட் பண்ணும்போது நான் அவனுக்கு கொடுத்த ஒரு மெடிசன் இது, அதை அவன் சாப்பிட்டான். அந்த சைக்காட்ரிஸ்ட் மெடிசனையும் விட்டுட்டான், இதை சாப்பிட்டான். கரெக்டாக ஒரு சொல்லப்போனால் 3 மந்த்ஸ் சாப்பிட்டான், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அந்த டிஸ்டர்பன்ஸ்லேருந்து அவனே வெளியே வந்துட்டான். அதுக்கு பிறகு எல்லாரோட பேசுவதற்கு எல்லாம் சகஜமாக ஆகிட்டான், அசோஷியல் நார்மலாக ஆகிட்டான். அதுக்கு பிறகு அந்த லஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படின்னா என்ன அப்படின்ற மனநிலை அவனுக்கு, ஏன்னா அதை பற்றி யோசிக்கிறதுக்கும் அந்த மைண்ட் தாட்டில் வர்றதுக்கும் அவனுக்கு வந்து டைம் இல்லை, அந்த மனநிலை ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி ஒரு பெண், அவங்களுக்கும் இதை நான் கொடுத்துருக்கேன். அவங்களும் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் அந்த மைண்ட் லெவலில் அது ஏற்படக்கூடிய அந்த லஸ்ட் திங்கிங்லாம் அவங்களுக்கு வராமல் ஆஸ்யூஷுவல் நார்மலாக மனநிலை வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி காமம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்லை, உணர்வுகள் சார்ந்த ஒரு விஷயங்கள், சில பொருட்களை யாரோ மற்றவங்க பொருட்கள் அப்படியே சில பேர் இது வேணும்னு நினச்சி அது ஒரு மாதிரி அது விதமான இச்சை தான். ஸோ இச்சை வந்து இங்கே இல்லைன்னா வேறு இடத்துக்கு அது ட்ராவல் ஆகிடும். முக்கியமாக இந்த லஸ்ட்டுங்கிற விஷயம், இந்த நான் சொன்ன இந்த 4 மெடிசனும், இது வந்து ஃப்ளவர் ரெமெடி, இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. இந்த 4 மெடிசனும் சாப்பிடும்போது எக்ஸ்ட்ராடினரியான விஷயம் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும்.
காம உணர்விலேருந்து முழுமையாக மீண்டு வெளியே வருவீங்க. அந்த உணர்வு உங்களுடைய பர்சனலாக இருக்கும். ஸோ அந்த உணர்வை நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். அதனால் பாதிக்கப்படக்கூடிய உளவியல் பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. ஆன்மீக வாழ்க்கையில் அந்த தாட், அந்த காம உணர்வினால் ஏற்படக்கூடிய அந்த சிந்தனை மூலயமா பாதிப்பு அந்த மனநிலை ரொம்ப தொந்தரவு, அதுக்காக என்னென்னமோ செய்து எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு 3 months அது நார்மலாக ஆகிடும். அதுக்கு பிறகு நீங்கள் விட்டுடலாம். நிறைய பேருக்கு இந்த மாதிரி இது ப்ராப்ளம் இருக்கிறவங்க, அந்த லஸ் மாதிரி ஒரு பிரச்சனைகளாக ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு திங்க் பண்ணுறவங்களுக்கு இதை கொடுங்க. இது எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. எக்ஸ்ட்ராடினரியான ஒரு விஷயம். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு ரிசல்ட் வந்திருக்கு. அதனால் இந்த ஃப்ளவர் ரெமிடியை நான் உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹோமியோபதி ஷாப் போங்க. அங்கே இந்த மெடிசன் கிடைக்கும். வேறு யார்கிட்டையும் போய் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சம்டைம்ஸ் சில பேர் நான் ஹீலர்கிட்ட வாங்கலாமா அப்படிலாம் கேட்பாங்க. அதெல்லாம் தேவையே கிடையாது. டேரெக்டாக நீங்கள் ஹோமியோபதி ஷாப்பில் போய் இதை நீங்களாக போய் கேட்டிங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க. எப்படி நீங்களாக கற்றுப்பீங்க. ஸோ அதனால் நீங்களாக அதை ப்ரிப்பேர் பண்ணி நீங்களாக சாப்பிடுங்க. நல்ல அனுபவம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இந்த மெடிசன் சாப்பிடும்போது கொஞ்சம் மறக்காமல் எவ்ரிடே ஒரு 15 or 20 minutes கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு பழகுங்க. ஏன்னா இதை நீங்கள் சாப்பிடும்போது மெடிடேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தியானம் கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக வரும், நல்லாயிருக்கும். ஸோ இது என்னுடைய அனுபவம். முயற்சி செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய சின்ன பசங்க பெரியவங்களும் சரி, இந்த மாதிரி லஸ்ட்டில், இந்த காமம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பேர் உளவியலில் சிக்கிட்டு இருக்காங்க. இதான் அடிப்படை. இந்த லஸ்ட்டை ஒருத்தவங்க சரி பண்ணிட்டாங்க அப்படின்னா லைஃப்பில் அதுக்கு பிறகு இந்த லஸ்ட் அப்படின்ற பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் அந்த லஸ்ட்டை சரி பண்ணுறதுக்கான வழிமுறை இங்கே இல்லவே இல்லை. எங்கே போனாலும் யார்கிட்ட போனாலும் கடைசியாக எந்த ஒரு ஃபீல்டுக்குள்ளே எந்த இடத்துல இருந்தாலும் கடைசியாக நிற்கக்கூடிய ஒன்றே இந்த லஸ்ட் இங்கே தான் நிற்கும். ஸோ இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு வியாதி மாதிரி பரவிட்டுருக்கு. மனுஷ குலம் எப்போ உருவாக்கப்பட்டதோ அப்போதுலாம் இன்றைக்கி வரைக்கும் இந்த லஸ்ட் இருந்துன்னு தான் இருக்குது. பட் இந்த லஸ்ட்டை நீங்கள் குறைச்சிக்கணும், சரி அதை ஆஸ் யூஷுவல் நார்மலாக வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க மறக்காமல் இதை செய்யுங்க. நல்ல அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். ஆன்மீக வாழ்க்கையில் இன்னும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போய்கிட்டே இருப்பீங்க. இந்த லஸ்ட்டை நீங்கள் கட் பண்ணுறதுக்கு எதையும் நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே எல்லாம் பார்த்துக்கும். உடல் மனம் சமநிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணங்கள் உங்களை தொந்தரவு செய்யாது. நன்றி. பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனையில் இருப்பாங்க. ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதை யூஸ் பண்ணுங்கள். நல்ல அனுபவம் ஏற்படும். நன்றி. ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் ஃப்ளவர் ரெமிடின்னு இருக்கும். ஸோ அதில் நிறைய வீடியோஸ் ஃப்ளவர் ரெமிடி பேட்ச் ஃப்ளவர்ஸை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். நன்றி.